வணக்கம் நண்பர்களே. லாக்டவுன் போன்ற நாட்களில் மற்றும் வெளியூருக்கு செல்லும் நாட்களில் வண்டி அதிக நாட்கள் வீட்டில் சும்மா இருக்கும். இந்த நேரத்தில் வண்டி எப்படி பராமரிப்பதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். பெட்ரோல் அதிகமாக டேங்கில் இருக்க வேண்டாம். இப்படி இருந்தால் 6 மாதத்துக்கு மேலே ஆகும்போது பெட்ரோல் கெட்டு போயிடும். பிறகு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப சிரமமாக இருக்கும். எனவே பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்குக்கு போகிற அளவுக்கு பெட்ரோல் டேங்கில் இருந்தால் போதும். அடுத்து வண்டியில் மண்ணும் சகதியும் இருக்கும். இது வண்டியில் துருப்பிடித்தல் வினையை துரிதப்படுத்தும். எனவே வண்டியை கழுவிட்டு சென்டர் ஸ்டாண்டு போட்டு வீட்டுக்குள்ளே ஏற்றி நிப்பாட்டிடுங்க. அடுத்ததாக கார்பரேட்டரில் இருக்கிற பெட்ரோலை எடுக்கணும். அது எப்படின்னா, ஃபியூயல் நாபில் ஆஃப் பொசிஷனில் வச்சுட்டு இன்ஜின் ஆன் பண்ணி கார்பரேட்டரில் இருக்கிற பெட்ரோலை எல்லாம் வெளியே எடுத்துருங்க. கார்பரேட்டரில் இருக்கிற பெட்ரோல் தீர்ந்த உடனே இன்ஜின் அதுவாக ஆஃப் ஆயிரும். PS6 வண்டியாக இருந்தால் டேங்கில் குறைவான பெட்ரோல் இருக்குமாறு பராமரித்தாலே போதும். அடுத்ததாக பேட்டரியை பற்றி பார்ப்போம். பேட்ரி மாத கணக்கில் சும்மா இருந்துச்சுன்னா சார்ஜ் இறங்கிடும். அதை தடுக்க முடியாது, ஆனால் தாமதப்படுத்த முடியும். எப்படின்னா, பேட்ரி டெர்மினலில் சிவப்பு கலரில் ப்ளஸ் டெர்மினல், அதாவது பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கும். அந்த வயரை கழட்டினாலே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை. அடுத்ததாக டயர் பராமரிப்பு பார்த்தோம்னா, பைக்குக்கு குறித்தளவில் காற்றை நிரப்புங்க, அது போதும். காருக்கு குறித்தளவில் காற்றை நிரப்பிட்டு பல நாட்கள் ஒரே இடத்துல கார் நிப்பாட்டாமல் அப்பப்போ கொஞ்சம் நகட்டி நிப்பாட்டுங்க. இல்லைன்னா ஒரு பக்கமாகவே டயர் தரையோடு இருக்கிறதால அந்த இடத்துல டயர் பல்ஜ் மற்றும் கிராக் ஏற்படும். இந்த சின்ன விஷயங்களை கடைப்பிடிச்சாலே போதும். பல நாட்கள் கழித்து வண்டி எடுத்தாலும் சீக்கிரமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மோட்டோ வைல்டு.